இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் ரேவதிக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா அவனுக்கு வீடியோ கால போட்டு ரேவதியை காட்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் இல்ல. ஆயிரம் தான் இருந்தாலும் அவரு ரேவதியோட ஹஸ்பண்ட் இல்லையா, அதான் ரேவதியை காட்டலாம்னு. மாப்ள, இந்த மாதிரி சென்டிமெண்டா பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நீங்க இந்த வீட்ல இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அவன மாதிரியே வெளியே போகணும்னு நினைக்கிறீங்களா? இதுதான் லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை இந்த மாதிரி எல்லாம் செஞ்சீங்க, இந்த சாமுண்டீஸ்வரியோட இன்னொரு முகத்தை நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கும். இன்னொரு முகமா? ஒரு முகமே பார்க்க பயங்கரமா இருக்கு. சகலை கிட்ட பேசுற நேரம் பார்த்தா இந்த அம்மா வெளியே வரணும். போனை வேற உடச்சிட்டு போயிட்டாங்களே, சுக்கு சுக்கா நொறுக்கிட்டாங்களே. நம்ம புது போன் தான் வாங்கணும் போல இருக்கு. வாங்குவோம் புது போனு. போனை தான் யூஸ் பண்ண முடியாது, சிம்மையாவது யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு சப்பாத்தி வைக்குவாமா? போதும். உங்களுக்கு எனக்கும் போதும். உங்களுக்குமா? போதும். ரேவதி சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. இது பாரு, இதுல இருக்கிற மாத்திரைய டெய்லி நைட் ஒன்னு சாப்பிடணும், சரியா? அப்பதான் உன்னோட ஹெல்த் கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆகும்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. அதனால நைட்டு மறக்காம சாப்பிடுற. சாப்பிடுறேம்மா. இப்போ ஒன்னு சாப்பிடு. இந்தா, தினமும் நீ மறக்காம இதை சாப்பிடணும், சரியா? நான் மறக்க மாட்டேம்மா, கண்டிப்பா சாப்பிடுவேன். சரி, நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. நான் வரேம்மா. ரேவதிக்கு 2-3 வருஷம் ஞாபகம் போயிருச்சு. அந்த டிரைவர் பயல மறந்துட்டான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதனாலதான் அவனை வீட்டை விட்டும் துரத்தினேன். ஆனா அவன் இங்கே இருந்துகிட்டு டார்ச்சர் கொடுப்பான்னு நினைக்கவே இல்லை. இந்த வீட்டுல இருக்கிறவங்களும் அவனுக்கு சப்போர்ட்டா தான் இருக்காங்க. அவனை இந்த வீட்டை விட்டு துரத்தினது மட்டும் பத்தாதுன்னு தோணுது. அவன் இங்க பெர்மனண்டா வராம இருக்கணும்னா மாப்பிள்ளைங்கிற அந்தஸ்தை இல்லாம பண்ணணும்.